ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸோட 5வது கிளாஸ். ஆல்ரெடி இந்த கோர்ஸில் வந்து நம்ம 4 கிளாஸை முடிச்சிட்டோம். அண்ட் 4வது கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அதாவது ஒரு செக்டாரை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபிஐஸ், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் அதை வச்சு ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி எப்படி செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிளாக வந்து பேங்கிங் செக்டாரோட கேபிஐஸ் பார்த்துருந்தோம், அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருந்தோம். அதை வச்சு ஒரு நல்ல கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க்ஸ் இல்லாமல் இன்னும் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் என்எஸ்சி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே 3300 கம்பெனிஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகலாம். ஸோ இந்த எல்லா கம்பெனிஸையும் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 30 செக்டார் கீழே வருது. ஸோ இந்த செக்டார்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் மட்டுமே 3300 கம்பெனிஸ் இருக்குது. அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா, செக்டார் வைஸாக கிளாஸிஃபை பண்ணோம்னாலே கிட்டத்தட்ட 35லேருந்து 40 செக்டார் வரும். உதாரணத்துக்கு பேங்கிங், NBFC, இன்சூரன்ஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், டெபாசிட்டரிஸ், FMCG, ஆட்டோ ஆன்சிலரி, சிமெண்ட்டு, ஸ்டீலு, கெமிக்கல், பெயிண்ட்ஸ், கன்சியூமர் டியூரபிள், ஐடி செக்டார், டெலிகாமு, ரீட்டைலு, ஹோட்டலு, அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் டயக்னாஸ்டிக்கு, ஃபார்மா அண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸு, பவர் செக்டாரு, ரினியூவபிள் எனர்ஜி, மைனிங்கு, டிஃபென்ஸ் செக்டாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரியல் எஸ்டேட்டு, இபிசி, ஷூவு, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்டாரை அது பிரிக்கலாம். ப்ராக்டிக்கலாக வந்து இந்த எல்லா செக்டாரையும், அதாவது இந்த 40 செக்டாரையும் நம்ம வந்து ஒவ்வொரு கேபிஐஸாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் கிளாஸாக அது மாறிடும். அது கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் முக்கியமான செக்டார்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டிங்னாலும் சரி, சேல்ஸ்னாலும் சரி, ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ஒரு ரூல் ஒன்று இருக்குது, 80-20 ரூலுன்னு அதை சொல்லுவாங்க. அதாவது சேல்ஸை பொறுத்தவரையும் 80% ஆஃப் த சேல்ஸ் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் த கஸ்டமர், 20% ஆஃப் த சேல்ஸ் கம்ஸ் ஃப்ரம் 80% ஆஃப் த கஸ்டமர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் ஒரு 100 கஸ்டமரை போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓவரால் சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 8 லட்ச ரூபா சேல்ஸை வெறும் 20% கஸ்டமர்ஸ் கிட்ட தான் கிடைக்கும். அதாவது 20 பேர் கிட்ட இருந்து உங்களுக்கு 8 லட்ச ரூபா சேல்ஸ் கிடைச்சிடும். பாக்கி இருக்கக்கூடிய 80 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வெறும் 2 லட்ச ரூபாய் சேல்ஸ் தான் கிடைக்கும். அப்போது இந்த 20 கஸ்டமர் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கஸ்டமர். அந்த மாதிரி செக்டார்ஸில் ஒரு சில செக்டார்ஸை பார்த்துட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 90% ஆஃப் கம்பெனிஸ் வந்து கவர் பண்ணிட முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செக்டார்ஸ்லாம் வந்து 1-2 கம்பெனிஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா NSE, BSE, MCX, டெபாசிட்டரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா CDSL, NSDL, இந்த மாதிரி வந்து 1-2 கம்பெனிஸ் இருக்கக்கூடிய செக்டார்ஸை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். அது வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க, அதுக்கான கிளாஸை வந்து நம்ம எடுத்துடலாம். அண்ட் இந்த செக்டார்ஸில் வந்து சில காமனான மெட்ரிக்ஸும் இருக்கும் இந்த கேபிஐஸ் இல்லாமல். உதாரணத்துக்கு சேல்ஸ் க்ரோத்து, அதே மாதிரி எபிட்டா மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ROE, ROC, இந்த மாதிரி காமனான ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து எல்லா கம்பெனிஸ்க்குமே பொருந்தும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரேஷியோஸை வந்து நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம கம்பெனி பற்றின அனாலிசிஸ் போயிடுவோம். கம்பெனியோட கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர், மேனேஜிங் டைரக்டர் என்ன, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா என்ன, CSRலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கிளாஸில் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம். அதில் வந்து இந்த காமனாக இருக்கக்கூடிய ரேஷியோஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 3வது கிளாஸில் வந்து நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு செக்டாருக்கும் தனித்துவமான கேபிஐஸ் இருக்கும், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அது அந்த செக்டாருக்கு மட்டும் தான் பொருந்தும். அதை தவிர்த்து மற்ற செக்டாருக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பொருந்தாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த செக்டாரில் சிறந்த கம்பெனி எது, அதில் பெஸ்ட்டான நம்பர் எந்த கம்பெனி இருக்கோ அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணோம்னா நமக்கான லாபம் வரத்துக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நான் முக்கியம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கக்கூடிய 8 செக்டார் எதுன்னு பார்த்தோம்னா FMCG, ரீட்டைல், ஆட்டோ, ஐடி, ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸு, டெலிகாம் செக்டாரு, EPC அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்குல்ல அந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ இந்த 8 செக்டாரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கவர் ஆகிடும். அதை தாண்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம இண்டிவிஜுவலாக வந்து எப்பயாவது பேசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது FMCG செக்டார். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது FMCG செக்டாரோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான். FMCGன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த சோப்பு, சீப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து விற்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா இந்துஸ்தான் லிவர், ITC, டாபர், மேரிகோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த வியாபாரத்தில் இருக்காங்க. இந்த கம்பெனிஸோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் முதல் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வால்யூம் க்ரோத்.
ஒரு கம்பெனி வளருதா இல்லை வந்து அது வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதனோட லாபம் அதிகமாகணும், அதனோட சேல்ஸ் அதிகமாகணும். ஆனால் பிளைனாக இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து உண்மையான நிலவரம் தெரியாது. ஒரு கம்பெனி உண்மையாக வளருதா இல்லை தேயுதான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதனோட வால்யூம் குரோத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த பேனா வந்து 20 ரூபா. இப்போ இந்த 20 ரூபா பேனாவை ஒரு கம்பெனி வந்து இந்த வருஷம் வந்து 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் வந்து 10% நம்ம வளரணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து 2 விதத்தில் வந்து 10% குரோத்தை கொண்டு வரலாம். ஒன்று, 20 ரூபா பேனாவை 100 பேனா விற்றா 2000 ரூபா வருது. இதை 10% குரோ ஆகணும்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தணும் சேல்ஸில். 100 பேனா விற்றது 110 பேனா விற்றோம்னா 2200 ரூபா கிடைச்சிடும் சேல்ஸில். ஆனால் இப்படியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு விதமாக எப்படி பண்ணான்னா 20 ரூபா பேனாவை 22 ரூபா ஆக்கிட்டா அதே 100 பேனா விற்றாலும் 2200 ரூபா கிடைக்கும். இந்த 2 சினாரியோவில் எது நல்ல சினாரியோ சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு சினாரியோ தான். ஏன்னா இந்த முதல் சினாரியோவில் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வளரக்கூடிய ஒரு கம்பெனி. வளர்கிற கம்பெனியில் தான் நம்ம முதலீடு பண்ணணும். அதை வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் நம்ம பார்த்துருந்தோம், பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ 2வது கம்பெனி வந்து அந்த அளவுக்கு லாபம் கிடையாதுன்னா இதுவும் லாபம் சம்பாதிக்கும். உதாரணத்துக்கு ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷன் காரணமாக அந்த கம்பெனி வந்து விலை ஏற்றலாம். அண்ட் ரிட்டர்னாக அந்த ரா மெட்டீரியலோட விலை குறையும் போது இந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு விலையை குறைக்க மாட்டாங்க. இதனால் வந்து அவங்களோட மார்ஜின் அப்படியே மெயின்டைன் பண்ணால் கூட அந்த நம்பர் வந்து டாப் லைனும் இன்க்ரீஸ் ஆகும், பாட்டம் லைனும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உண்மையாகவே வளர்கிற கம்பெனியில் முதலீடு பண்ணாதான் நமக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு வந்து வளரும். ஏற்கனவே வளர்ந்து முடிஞ்ச கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணோம்னா அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. அது வந்து ஒரு கேஷ் கோவாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து வால்யூம் குரோத். அண்ட் 2வது மார்க்கெட் ஷேர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஊரில் 10 பேனா விற்கிறாங்க. இது வந்து 20 ரூபா பேனா, இது வந்து 10 ரூபா பேனா. ஸோ இந்த 10 பேனா விற்கக்கூடிய ஒரு ஊரில் 8 பேனா இந்த கம்பெனி விற்கிறாங்க, இந்த பேனா 2 கம்பெனி தான் விற்கிறாங்க. இப்போ எந்த கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க? இந்த கம்பெனியில் தான் முதலீடு பண்ணணும். ஏன்னா இவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளருவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிப்பாங்க. அவங்க தான் மார்க்கெட்டில் லீடராக இருப்பாங்க. அவங்களால ப்ரைசிங் பவரை வந்து நிர்ணயிக்க முடியும். இந்த பேனாவை இந்த விலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கலாம், ஐடிசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கும். இவங்க மேரிகோக்கு வந்து பேராஷூட் என்ன இருக்குல்லையா, தலைக்கு தேய்க்கிற என்ன, அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ இவங்களால இந்த மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இதே எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ இந்த பேனாவை வந்து 1 லட்சம் கடையில் வச்சுருக்காங்க, இந்த பேனா வந்து 10 லட்சம் கடையில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 2 கம்பெனியில் எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுவீங்க? இந்த 10 லட்சம் கம்பெனிஸ் வச்சிருக்கக்கூடிய 10 லட்சம் கடைகளில் வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். காரணம் இயல்பாகவே வந்து 1 லட்சம் கடையில் 1 லட்சம் கஸ்டமர் வந்து இந்த 1 லட்சம் பேனாவை இதை வாங்கினாங்கன்னா 1 லட்சம் சேல்ஸ் ஆகும். 10 லட்சம் கடையில் 5 லட்சம் பேர் வந்து 5 லட்சம் பேனா வாங்கினா கூட 5 லட்சம் பேனா இதில் சேல்ஸ் அதிகமாகும். ஸோ எந்த கம்பெனி பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்கோ அந்த கம்பெனியில் தான் முதலீடு பண்ணணும். உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, பிரிட்டானியா மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு இயல்பாகவே வந்து ஒரு அட்வான்டேஜ் வரும். இதை நீங்களும் நானும் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் உருவாக்கத்துக்கே வருஷ கணக்கிலாகும். அந்த மாதிரி கம்பெனிஸோட க்ரோத்தும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்னொன்று, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஏற்கனவே பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு கம்பெனி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பேரியர்ஸை பற்றி நம்ம இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் பேசியிருந்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போன கிளாஸில். அடுத்து வந்து ரூரல் அர்பன் மிக்ஸ். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து 100 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த 100 கஸ்டமரில் 40 கஸ்டமர் வந்து வில்லேஜில் இருக்காங்க, 60 கஸ்டமர் வந்து சிட்டி சைடு, டவுன் சைடு இருக்காங்க. இந்த வில்லேஜில் இருக்கிற கஸ்டமர் வந்து ரூரல் கஸ்டமர், இந்த சிட்டி சைடில் இருக்கிற கஸ்டமர் வந்து அர்பன் கஸ்டமர்னு வச்சுப்போம். இப்போது இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து டைரெக்டாக இந்த கன்சியூமரோட இயர்னிங்ஸை பொறுத்து மாறும். கன்சியூமர் கிட்ட பணம் இருந்தால் பொருள் வாங்க போகிறோம், இல்லைனா பொருளை வாங்க மாட்டான். இதுதான் மேட்ரு. இப்போ பருவமழை பொய்த்து போகிறது, அதே மாதிரி விவசாயிகளுக்கு மிக சரியான விலை பொருட்கள் கிடைக்கல, விலைக்கு வந்து பொருளை விற்க முடியலன்னும் போது இந்த ரூரலில் இருக்கக்கூடிய கஸ்டமரோட வருமானம் வந்து குறையும். இதனாலே இவங்களோட சேல்ஸ் இம்பேக்ட் ஆகும். அதே மாதிரி பொருளாதார மந்தநிலை, ரிசெஷன், ஸ்லோடவுன், டிப்ரெஷன் இதெல்லாம் வரும்போது அர்பன் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸோட வருமானம் குறையும். ஸோ பொருளாதாரத்தில் இப்போ ஒரு ப்ராடர் பிக்சரில் நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து பருவமழை கம்மியாக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ ரூரல் டிமாண்ட் கம்மியாக இருக்கும். ரூரல் டிமாண்ட் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி கம்பெனி அது, அவங்களோட சேல்ஸ் இம்பேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் முன்கூட்டியே வந்து கணக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த வருஷம் வந்து வட்டி விகிதத்தை ஏற்ற போகிறாங்க, இதனால் வந்து பொருளாதார மந்த நிலை வரப்போகுது, இதனால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸோட வருமானம் குறையும், இதனால் நகர்ப்புறத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேரோ இல்லை சேல்ஸோ வச்சுருக்கக்கூடிய கம்பெனிஸோட சேல்ஸ் ப்ராஃபிட் குறையும்னு சொல்லிட்டு நம்மளால் முன்கூட்டியே வந்து கணக்கிட முடியும். ஒரு இன்வெஸ்டரோட வேலைன்றதே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்களை நகர்த்துறது தான். அதுக்கு இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவும். அண்ட் அடுத்து 5வது லாஸ்ட் இருக்கக்கூடிய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னா ப்ரீமியம் ப்ராடக்ட் மிக்ஸ். உதாரணத்துக்கு இப்போ இதுவும் வந்து ப்ளூ பேனா தான், இதுவும் வந்து ப்ளூ பேனா தான். இது வந்து 10 ரூபா பேனா, இது வந்து 20 ரூபா பேனா. இந்த பேனாவை நான் எதுக்கு வாங்கினேன்? இது வந்து பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இதுலேயும் அதே மையை தான் யூஸ் பண்ண போகிறாங்க, இதுலேயும் அதே மையை தான் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்னென்ன ஒரு 10 கிராம் இருக்குமா, ஸோ ஒரே அளவுக்கு பிளாஸ்டிக் தான் இருக்க போகுது. ஸோ இயல்பாகவே வந்து இந்த 10 ரூபா பேனாவில் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு 7 ரூபா இருக்குமா, 5 ரூபா இருக்குமா. இந்த 20 ரூபா பேனாக்கு அதிகபட்சம் ஒரு 7 ரூபா இருக்குமா. ஆனால் இவனுக்கு 5 ரூபா தான் லாபம் கிடைக்கும், இவனை விற்கும் போது 15 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட் மிக்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்துஸ்தான் யூனிவர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் பக்கம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், ப்ரீமியம் கஸ்டமர்ஸை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஐடிசி வந்து ப்ரீமியம் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு அவங்களோட ஓவரால் சேல்ஸில் வந்து வச்சிருக்காங்கன்றதை பொறுத்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பேக்ட் ஆகும். ஸோ ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியின் போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது வால்யூம் growth, எந்த ஒரு கம்பெனியோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அந்த கம்பெனி வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, அது வந்து முதல் மெட்ரிக். ரெண்டாவது மார்க்கெட் ஷேர், எந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் பெருசாக இருக்கோ இல்லை எந்த கம்பெனி அதோட மார்க்கெட் ஷேரை வளர்த்துக்கிட்டே போதோ அந்த கம்பெனியில் நாங்கள் முதலீடு பண்ணணும், இது 2வது KPI. 3வது KPI டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், எந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கோ அந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணணும். அண்ட் 4வது KPI ரூரல் அர்பன் மிக்ஸ். இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு ரூரலில் அதிகமான கஸ்டமர் இருக்காங்க, யாருக்கு அர்பனில் அதிகமான கஸ்டமர் இருக்காங்கிறது பொறுத்து வைஸ் வெர்ஸா வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணணும். இது 4வது KPI. 5வது KPI ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடிய கம்பெனிஸ், அதில் அவங்களோட ஓவரால் சேல்ஸில் இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்கான சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் மார்ஜின் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து விற்கணும். ஸோ இந்த 5 KPIஸையும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது எஃப்எம்சிஜியில் எது சிறந்த கம்பெனின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இதுதான் வந்து எஃப்எம்சிஜியோட KPIஸ். இப்படி தான் நீங்கள் எஃப்எம்சிஜியை வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து ரீட்டைல் செக்டாரோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீட்டைல் செக்டாரில் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் வந்துருவாங்க, ரீட்டைலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். அதாவது டைட்டன், தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி நகை விற்கக்கூடிய ரீட்டைல் கடைகளாக இருக்கட்டும், டிமார்ட், விமார்ட் மாதிரி மளிகை பொருட்களை விற்கக்கூடிய ரீட்டைல் கடைகளாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் மார்ட்ஸ் மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை விற்கக்கூடிய ரீட்டைல் கடைகளாக இருக்கட்டும், இந்த எல்லா கடைகளுமே இந்த ரீட்டைல் செக்டாருக்குள்ளே வந்துருவாங்க. இந்த ரீட்டைல் செக்டாரோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது முதல் KPI என்னன்னு பார்த்தோம்னா சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி ஒரு 10 கடையை வந்து வச்சிருக்கு, இந்த 10 கடையில் ஒரு கடைக்கு 1 கோடி ரூபாய் வீதம் 10 கோடி ரூபாய் அளவுக்கு சேல்ஸை வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, நம்ம 10% சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஆல்ரெடி வந்து 10 கடையில் வந்து 10 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறோம், ஒரு கடையை சேர்த்து போட்டோம்னா 1 கோடி ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகளில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை குறையுதா இல்லை ஸ்டாக்னேட் ஆகிடுச்சா, பீக்கை தொட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கான மெட்ரிக் தான் இது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடைகள்லேயே சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குன்னா இன்னும் புதுசாக கஸ்டமர்ஸ் வராங்க, அந்த கம்பெனி இன்னும் வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக கடைகளை போட்டால் அதுலேயும் அந்த கம்பெனி வளரப்போகுது. ஸோ டபுள் பெனிஃபிட் அப்படின்றதுனால இந்த இண்டிகேட்டரை பொறுத்தவரையும் எந்த கம்பெனியோட சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அந்த கம்பெனி வந்து பாசிட்டிவான ஒரு கம்பெனியாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் வந்து சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதன் காரணமாக தான் அதனோட ஷேர் ப்ரைஸ் வந்து போட்டு அடிச்சிருந்தாங்க 2026 ஜூலை மாதத்தில். ஸோ ஒரு ரீட்டைல் செக்டாரில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது முதல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடைகளில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எந்த அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். எந்த கம்பெனியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனி கம்பேரிட்டிவ்லி அந்த செக்டாரில். அண்ட் அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து 10 கடைகள் வச்சிருக்காங்க ரீட்டைல் கடைகளை, அடுத்த வருஷம் இது 12 கடையாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இவங்க நம்பர் ஆஃப் கடைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, விஸ்தீர்ணம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இல்லை ஒரு கம்பெனி 10 கடை தான் வச்சுருக்காங்க, அந்த 10 கடையில் ஒரு கடை ஓடலன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க, இப்போ 9 கடை தான் வச்சுருக்கானுங்க போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். நீங்கள் டிமார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 20 to 30 கடை பக்கத்தில் 500 ஸ்டோர் கவுண்ட்டை வந்து தாண்டிட்டாங்க 2026.
ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது டிமார்ட்டுக்கு. ஈவன் டைட்டன் கூட வந்து புதுசாக கடைகளை திறக்க போகிறன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ரீட்டைல் கடையுமே புதுசாக வந்து கடைகளை திறந்துட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்கணும். அது ஒரு மெட்ரிக்காக பார்க்கப்படுது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. அடுத்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் ஸ்டோர். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓவராலாக வந்து ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் பண்ணுது. அப்போது ஒரு கடைக்கு வந்து 10 கடை இருக்குன்னா ஒரு கடைக்கு வந்து 10 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் பண்ணுது. ஸோ ஒரு கடைக்கே 10 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் பண்ணுது. அடுத்த வருஷம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா, ஆவரேஜ் ரெவன்யூ பர் ஸ்டோர் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா, அதுவும் ஒரு நல்ல மெட்ரிக்காக பார்க்கப்படும் ஒரு ரீட்டைல் கடைக்கு. அண்ட் அடுத்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். இதை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி கிட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்வென்ட்ரி இருக்குது. இந்த இன்வென்ட்ரியை விற்று முடிச்சாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். சரியா? இப்போது இந்த இன்வென்ட்ரியை ஒரு முறை அவங்க ஃபுல்லாக விற்றுட்டு மறுபடியும் அந்த இன்வென்ட்ரியை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். 2 முறை பண்ணாங்கன்னா 20 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். 3 முறை பண்ணாங்கன்னா 30 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு கடையில் எந்த ஒரு ரீட்டைல் கம்பெனி அதிகமான இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கான கூட்ஸ் தான் நீ வச்சிருக்க. ஆனால் 1 லட்ச ரூபா வச்சு 5 முறை நீ 10 லட்சம் சம்பாதிச்சின்னா 50 லட்ச ரூபா. உன்னோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 50% ஆகிடுது. அதாவது 1 கோடி ரூபா வச்சு வியாபாரம் ஆரம்பிச்ச 50 லட்ச ரூபா ஒரே வருஷத்தில் நீ சம்பாதிச்சிட்டல. எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உனக்கு அந்த அளவுக்கு லாபம் வருது? எந்த பேங்க் டெபாசிட் உனக்கு அந்த அளவுக்கு லாபம் வருது? அதுதான் விஷயம். ஸோ ரீட்டைல் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர்ஸை தான் பார்க்கணும். இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் எந்த கம்பெனிக்கு வந்து அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணணும். இப்போ ஓவராலாக பார்த்துருவோம். அதாவது ரீட்டைல் செக்டாரில் நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடையில் எந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். 2வது நம்பர் ஆஃப் கடைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். 3வது ஆவரேஜ் சேல்ஸ் பர் ஸ்டோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். ஓவரால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். 4வது இன்வென்ட்ரி டர்ன் ஓவர். இப்போது தங்கமயில் இருக்குது, டைட்டன் இருக்குது, கல்யாணம் இருக்குது. இந்த 3 கடையில் எந்த கடை வந்து அதிகமான இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். டைட்டன் தான்ப்பா அதிகமான இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க போது அந்த கடைக்கு வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்டாரை அனலைசிஸ் பண்ணக்கூடிய விதம். இது வந்து எல்லா ரீட்டைல் பிஸ்னஸ்க்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த செக்டார் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அடுத்து ஆட்டோ செக்டாருக்கான கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர்ஸையும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முதல் இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா வெஹிக்கல் சேல்ஸ் வால்யூம் growth. அதாவது சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். போன வருஷம் ஜூன் குவார்ட்டரில் நான் 100 வண்டி விற்றேன். இந்த வருஷம் ஜூன் குவார்ட்டரில் நான் 150 வண்டி விற்றேன். 50% growth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்கிறான். இன்னொரு கம்பெனி என்ன சொல்கிறான், நான் போன வருஷம் 100 வண்டி விற்றேன், இந்த வருஷம் வந்து 110 வண்டி விற்றுருக்கேன், 10% growthன்னு சொல்கிறான். இப்போ 10% growthல முதலீடு பண்ணுவீங்களா, 50% growthல முதலீடு பண்ணுவீங்களா? இவனில் தான் முதலீடு பண்ணுவோம். ஸோ எந்த கம்பெனி ஹையஸ்ட் சேல்ஸ் growth கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் நம்ம முதலீடு பண்ணணும். அண்ட் இதுதான் வந்து முதல் மெட்ரிக். 2வது மார்க்கெட் ஷேர். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 100 இவி வெஹிக்கல் விற்கிறாங்க, அதாவது எலக்ட்ரிக் வண்டி விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 100 வண்டியில் டாடா எலக்ட்ரானிக் மட்டும் 50 வண்டி விற்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் சேர்த்து 50 வண்டி விற்கிறாங்கன்னு போது டாடா எலக்ட்ரானிக் தான் வந்து இவி செக்மெண்ட்டில் லீடராக இருக்காங்க. அதிகமான மார்க்கெட் ஷேரை இவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த மெட்ரிக் படி நம்ம டாடா மோட்டார்ஸில் தான் வந்து முதலீடு பண்ணணும். ஸோ இந்த மெட்ரிக்கை நம்ம இப்படி கணக்கு போடணும் மார்க்கெட் ஷேரில். அண்ட் அடுத்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியால் ஒரு 100 வண்டியை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அண்ட் அந்த ஃபேக்ட்ரி உருவாக்குறதுக்கு ஒரு 10 கோடி ரூபா அளவுக்கு முதலீடு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி அந்த 100 கார் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனியில் எத்தனை கார் உற்பத்தி பண்ணுறாங்க? ஏன்னா சேல்ஸ் இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி பண்ண முடியும். சேல்ஸே இல்லைன்னா உற்பத்தி பண்ணி எங்கே நிறுத்துறது? அதனால் ஒரு கம்பெனி அதனோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு உபயோகிக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த கம்பெனி எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸ் வந்து வெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி போட்ட முதலீடுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஹையர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பெஸ்ட் கம்பெனியாக பார்க்கப்படுது இந்த மெட்ரிக்கை பொறுத்தவரையும். அண்ட் அடுத்து டீலர் இன்வென்ட்ரி. உதாரணத்துக்கு டீலர் கிட்ட அதிகமான வண்டி ஸ்டாக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியோட சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம். டீலர் கிட்ட ஸ்டாக்கே இல்லை, எல்லாரும் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கம்பெனியை வந்து நம்ம முதலீடு பண்ணணும். ஸோ டீலரோட இன்வென்ட்ரி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து நெகட்டிவான கம்பெனி. டீலரோட இன்வென்ட்ரி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ, வண்டி வருது வாங்கிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சோ அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக பார்க்கப்படுது. இந்த மெட்ரிக்கில் யார்கிட்ட டீலர் இன்வென்ட்ரி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக பார்க்கப்படுது. டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து இவி செக்மெண்ட் இருக்கிறதுனால ஒரு கம்பெனியோட டோட்டல் வெஹிக்கல் சேல்ஸில் இவி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா புது டெக்னாலஜியில் இவங்க வந்து வேகமாக வளர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட இவி கான்ட்ரிபியூஷன் 20% இருக்குது. அதாவது 100 வண்டி மொத்தமாக விற்றாங்கப்பா, அதில் 20 வண்டி எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. 100 வண்டி மொத்தமாக விற்றாங்க, அதில் 40 வண்டி எலக்ட்ரிக் வண்டின்னு சொன்னால் இந்த கம்பெனியில் தான் நம்ம முதலீடு பண்ணணும். ஏன்னா
புது டெக்னாலஜியில் இவங்க தான் வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே சமயம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து 100 கம்பேர் பண்ணலாம். ஒருத்தன் வந்து 10,000 வண்டியில் வந்து 20%னா 2,000 வண்டி விற்றுப்பான். இன்னொருத்தன் 100 வண்டியில் 40% 40 தான் விற்றுப்பான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் நம்ம வந்து கணக்கு போட்டுக்கணும் இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணும்போது. ஸோ ஒரு ஆட்டோ செக்டாரை கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வச்சு அனலைசிஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஓவராலாக பார்த்துருவோம். வெஹிக்கல் சேல்ஸ் வால்யூம் growth, எந்த கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனி. மார்க்கெட் ஷேர், எந்த கம்பெனி மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் ரோல் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனி. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், எந்த கம்பெனி அதிகமான கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அந்த கம்பெனி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெட்டராக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். கேபெக்ஸை பெட்டராக யூஸ் பண்ணுறாங்க அர்த்தம், அதுவும் நல்ல கம்பெனி. டீலர் இன்வென்ட்ரி, எந்த டீலர் கிட்ட இன்வென்ட்ரி ஸ்டாக்கு வந்து கம்மியாக இருக்கோ அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி. வருது வண்டியை விற்று தள்ளிட்டே இருக்காங்க, வந்த வண்டியை விற்கலன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸோ அதுதான் கான்செப்ட். இவி சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒட்டுமொத்தமாக விற்ற வண்டியில் இவி வெஹிக்கிள்ஸை எந்த அளவுக்கு விற்றுருக்காங்கன்றதை பொறுத்தும் நல்ல கம்பெனியான்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி R&Dயில் எந்த அளவுக்கு முதலீடு பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் ஒரு கம்பெனி வந்து சொல்லலாம். 2022 நினைக்கிறேன் டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவுக்கு 400-500 கோடி ரூபாய் அளவுக்கு R&Dயில் முதலீடு பண்ணாங்க. அதன் காரணமாக தான் இன்னைக்கு இவி செக்மெண்ட்டில் அவங்க வந்து லீடராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் கூட இந்த R&Dன்றதுல நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து ஒதுக்கிட்டே இருக்கணும். அதாவது புதுசாக உங்களோட ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணணும், புது ப்ராடக்ட்டை உருவாக்கணும். அப்போ தான் உங்களோட கம்பெனி வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுவீங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த செக்டார்னு பார்த்தோம்னா ஐடி செக்டார். அடுத்து இந்த ஐடி கம்பெனிஸோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அண்ட் இதில் முதல்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் கரன்சி growth. இதை எதனால் நம்ம கணக்கிடணும்னா நம்மளோட கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் ரூபியில் தான் டினாமினேட் பண்ணியிருப்பாங்க, இந்தியன் ரூபியில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஐடி கம்பெனின்றது பெரும்பாலான நேரத்தில் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவுட் சோர்சிங் வேலையை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கம்பெனி இந்த வருஷம் வந்து $1 கோடி சம்பாதிச்சிருக்கு வச்சுக்கோ ரெவன்யூ. இந்த ரெவன்யூவை இந்தியன் ரூபியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 95 கோடி. சரியா? இதே $1 கோடி அடுத்த வருஷமும் சம்பாதிக்கிறாங்க, பெருசாக வந்து growth இல்லாமல். ஆனால் அடுத்த வருஷம் நம்மளோட இந்தியன் ரூபி வந்து $100 போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டாலருக்கு. அப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக $100 கோடி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து 5% அளவுக்கு growth இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும், ஒரு மிஸ்கன்செப்ஷனை கொடுத்துரும். ஆனால் ஆக்சுவலாக வந்து உண்மையாக எந்த growth-ம் நடப்பில்லை. அதே அளவுக்கு சேல்ஸ் தான் இந்த வருஷமும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஒரு கம்பெனி வந்து $1 கோடி அளவுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷம் வந்து வெறும் 10% தான் அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டாலரில். அதாவது $1 கோடியே $10 லட்சம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் டாலர் மதிப்பில் பார்த்தோம்னா இப்போ $95 ஒரு டாலர். ஸோ $95 கோடி அளவுக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஒரு டாலர் வந்து $100 ஆயிடுச்சுன்னா இப்போ $1 கோடியே $10 லட்சம் இன்ட்டு $100 போட்டிங்கன்னா 110 கோடி. கிட்டத்தட்ட 15% அளவுக்கு ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு, ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவல் growth பார்த்தோம்னா 10% தான். ஸோ ஐடி கம்பெனி மட்டும் இல்லாமல் மற்ற இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸையும் வந்து பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டன்ட் கரன்சி growth-ஐ வந்து கணக்கிடணும். அப்போ தான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து உண்மையாகவே வந்து வளர்ந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக்காக பார்க்கப்படுது. அடுத்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. இது வந்து என்ன எம்பசைஸ் பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு புதுசாக கான்ட்ராக்டை இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான். உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய செய்திகளை வந்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆர்டர் வந்து 1 வருஷத்துக்கு பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு பண்ணுவாங்க, சில ஆர்டர்ஸ் வந்து மல்டி இயர் கான்ட்ராக்டாக இருக்கும். ஸோ இவங்களோட புதுசாக கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வருங்காலத்தில் இவங்களுக்கு வந்து ரெவன்யூக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஆர்டர் புக். இந்த ஆர்டர் புக்ன்றது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி வந்து எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஆர்டர் புக் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு வருங்காலத்தில் பணம் வந்து ரெடி ஆக போகுது, ஜென்ரேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விஷயம் ஒரு கம்பெனிக்கு. அடுத்து எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் ரேட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஐடி கம்பெனியில் பெருசாக ரா மெட்டீரியலை வாங்கி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபினிஷர் குட்ஸாக விற்கிற வேலையெல்லாம் இல்லை. எல்லாரும் உட்காந்து கம்ப்யூட்டரில் தட்டி ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ உருவாக்கி அதை வந்து வேற ஒரு ஒருத்தருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இதுதான் வந்து ஐடி கம்பெனியோட பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா
ஒரு கம்பெனியில் 1000 பேர் வந்து வேலையில் இருக்காங்க, 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த 1000 எம்ப்ளாயிஸில் வெறும் 900 பேர் 900 பேருக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. பாக்கி 100 பேருக்கு வேலை இல்லைன்னா இவங்களோட எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் ரேட் வந்து 90% தான். பாக்கி 10% வந்து ஸ்பேருக்கு வச்சிருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திடீர்னு கான்ட்ராக்ட் வரும்போது அப்போ போய் வேலைக்கு ஆளை தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் ஸ்பேருக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களால வந்து கம்பெனிக்கான ப்ரொடக்டிவிட்டின்றது கிடையாது. ஸோ இந்த எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கம்பெனிக்கு நல்லது. ஸோ இதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் ரேட் வந்து கம்மியாகவே இருக்கும்போது என்ன ஆகும்னா, மிச்சமாக இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே அனுப்பணும் இல்லையா, இதை வந்து அட்ரிஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கம்பெனியை விட்டு எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்றதை கணக்கிடக்கூடிய ஒரு கணக்கீடு தான். உதாரணத்துக்கு 1000 பேர் இருக்கக்கூடிய கம்பெனியில் 100 பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்களோட அட்ரிஷன் ரேட் 10%ன்னு அர்த்தம். அதாவது 10% பேர் வந்து வெளியே போயிருக்காங்க. இதில் வந்து 2 நஷ்டம் ஏற்படும். ஒன்று, இந்த கம்பெனிக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா அப்போ வந்து வேலைக்கு ஆளை தேடணும். ஒன்று, இந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்கு இப்போ வேலையை விட்டு போனாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக கம்பெனி வந்து ஒரு செலவு பண்ணியிருக்கும். அந்த செலவு எல்லாமே இவங்களுக்கு நஷ்டம். ஸோ இந்த மாதிரி நஷ்டங்களும் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அட்ரிஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அதாவது யூட்டிலைசேஷன் ரேட் அதிகமாக இருக்க அட்ரிஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ரெவன்யூ பர் எம்ப்ளாயி, உதாரணத்துக்கு ஓவராலாக வந்து ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கம்பெனியில் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு எம்ப்ளாயி 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இது எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போதோ அந்த அளவுக்கு நல்லது. இதுதான் இந்த மெட்ரிக் சொல்லக்கூடியது, கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன். அடுத்து கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன். இந்த கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன்றது பெரும்பாலான சர்வீஸ் செக்டாரில் கூடிய எல்லா கம்பெனிஸுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு டாப் 5 கிளைண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்களோட ரெவன்யூல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் 80 கோடி ரூபாய் அளவுக்கு டாப் 5 பேர் கிட்டேருந்து வருதுன்னு வச்சுப்போம். இந்த 5 பேரில் எவனாவது ஒருத்தன் கடையை மூடிட்டான், திடீர்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டானா இவங்களோட ரெவன்யூவில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ரீசெண்டாக வந்து விப்ரோட ரிசல்ட்டை கூட பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களோட மேனேஜ்மெண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் செக்டாரில் ஒரு சுணக்கம், ஒரு ரிசெஷன் வந்ததுனால, ஒரு கட் டவுன் வந்ததுனால எங்களோட ரெவன்யூ வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் 5 பேர் கிட்ட இருக்கா, 10 பேர் கிட்ட இருக்கா, எந்த அளவுக்கு டிஸ்பர்ஸ் ஆயிருக்குன்றது அந்த கம்பெனிக்கு வந்து நல்ல விஷயமா பார்க்கப்படும். இப்போ ஓவராலாக பார்த்துருவோம். கான்ஸ்டன்ட் கரன்சி growth வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதாவது டாலர் மதிப்பிலேயே அதை கணக்கிடணும், யூரோ மதிப்பிலேயே கணக்கிடணும். அந்த யூரோ மதிப்பிலேயே டாலர் மதிப்பிலேயே ரெவன்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இது எந்த அளவுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. ஆர்டர் புக் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. எம்ப்ளாயி யூட்டிலைசேஷன் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அட்ரிஷன் ரேட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. பெரும்பாலான ஆர்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கிடைக்குதுன்னா திடீர்னு எவனாவது கழட்டி விட்டானா அப்போ வந்து கம்பெனிக்கு வந்து அது நெகட்டிவான விஷயம் வரும். ஸோ கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. இதுதான் ஐடி செக்டாருக்கான கேபிஐஸ். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இபிசி. இபிசினா உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த எல்என்டி மாதிரியான கம்பெனிஸ். ஸோ இவங்களோட கேபிஐஸ்ன்னு பார்த்தோம்னா 3 தான். ஒன்று ஆர்டர் புக்கு. இந்த ஆர்டர் புக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது இன்னும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது ஆர்டர் இன்ஃப்ளோ. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரிட்ஜை கட்டணும்னா இன்னைக்கு ஆர்டர் வாங்கி நாளைக்கே கட்டி கொடுக்க போகிறதில்ல, 5 வருஷம் கட்டுவாங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கான ஆர்டர் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுதான் ஆர்டர் இன்ஃப்ளோ. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ரா மெட்டீரியலாக வாங்கிட்டீங்க. இந்த ரா மெட்டீரியல் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. இது மறுபடியும் எப்படி பணமாக மாறும்? அந்த ப்ராஜெக்டை முடிச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து கிளைண்ட்டு கிட்ட கொடுத்து அவன் காசை கொடுத்தாதான் அது பணமாக மாறும். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது போய் லாக் ஆகிடுச்சு, அது பணமாக உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்ன்றது நீங்கள் எப்படி கணக்கு பண்ணணும்னா, நான் வந்து 1ஆம் தேதி முதல் நாள் வந்து இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் ரா மெட்டீரியல் வாங்கினேன். 50வது நாள் இந்த ஆர்டர் வந்து முடித்தேன். இந்த ஆர்டர் முடிச்சு கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். 50வது நாள் இந்த ஆர்டர் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் 100வது நாள் கிளைண்ட் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணார். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டலோட சைக்கிள் வந்து 1வது நாள்லேருந்து 100வது நாள், அதாவது 100 நாளில் வந்து நான் போட்ட பணம் எனக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு. மறுபடியும் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எந்த அளவுக்கு சின்னஸாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, 1 இந்த பணம் வந்து மற்ற ப்ராஜெக்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. 2 இவங்க வந்து கடன் வாங்கி இந்த 1 லட்ச ரூபா போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான வட்டி வந்து ஏறிட்டே போகும். ஒரு காலகட்டத்தில் இவங்களோட லாபத்துக்கு மேலே வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். 3வது இவங்களுக்கே இந்த பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு வட்டி வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி காரணங்களால இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எந்த அளவுக்கு சின்னஸாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இப்போ ஓவராலாக பார்த்துருவோம். ஆர்டர் புக் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. ஆர்டர் இன்ஃப்ளோ எந்த அளவுக்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு நல்லது.
ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எந்த அளவுக்கு வந்து சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அடுத்து ஃபார்மா செக்டாருக்கான கேபிஐஸ் வந்து பார்க்க போகிறோம். அதை ஸ்க்ரீனில் போடுறேன், வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் முதல் இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா அண்டா ஃபைலிங்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ். இந்த அண்டானா நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிற அண்டா கிடையாது, அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன், அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த அண்டான்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா கம்பெனி இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை போட்டு மருந்தை உற்பத்தி செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கம்பெனி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். இதுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு வந்து போய் ஏற்றுமதி பண்ணோம்னா நல்ல லாபம் வரும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று யுஎஸ்எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா பல நாடுகள் வந்து அவங்களே அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால எல்லா கம்பெனிஸும் வந்து யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அண்டா ஃபைலிங்ஸ். ஒன்ஸ் இந்த அண்டா ஃபைலிங்ஸை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யுஎஸ்எஃப்டிஏலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு ஓகேப்பா எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வச்சுட்டு இருக்கீங்க, எல்லா ரூல்ஸ் படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி அப்ரூவல் கொடுக்கலனா கூட சரி இந்த விஷயத்தெல்லாம் மாற்றுங்க, நாங்கள் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு வரும்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. ஆல்ரெடி அப்ரூவல் கொடுத்தவங்களுக்கு கூட இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்போயும் வந்து அப்சர்வேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் மேலே, அதே மாதிரி அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் மேலேயும் டைரெக்டான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதை வந்து டைம் டு டைம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்று ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு இந்த அண்டா ஃபைலிங்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க, யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃபார்மா கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது, வருங்காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு வியாபாரத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இது வந்து ஒரு முக்கியமான இண்டிகேட்டர்ஸாக பார்க்கப்படுது. அடுத்து ப்ராடக்ட் பைப்லைன். இப்போ ஒரு கம்பெனின்னு பார்க்கும்போது அவங்க ஆர்என்டி பண்ணி புது புது ட்ரக்கை வந்து உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் நாட்கோ ஃபார்மா, சிப்லா, பயோகான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த ப்ராசஸில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் புதுசாக எத்தனை ட்ரக்கை வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து இவங்க இன்னும் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறாங்களா, அப்போ இவங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணும். அண்ட் அடுத்து ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம இதை பற்றி ஆட்டோ செக்டார்லேயே நம்ம பேசியிருந்தோம். ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ஆர்என்டியில் வந்து முதலீடு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் சைக்கிளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். ஸோ ஒரு ஃபார்மா கம்பெனி எந்த அளவுக்கு ஆர்என்டியை வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து அதிகப்படுத்துறாங்கிறது பார்க்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக ஆர்என்டிக்கான செலவுகள் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படும். அண்ட் அடுத்து டொமஸ்டிக் அப்புறம் எக்ஸ்போர்ட். இது வந்து முழுக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு பிரிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு எக்ஸ்போர்ட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவான விஷயம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும்போது ரிஸ்க்கும் அதிகம். ஒன்று ஃபாரின் கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆக பரவாயில்ல, நம்மளோட யூஎஸ்டிஎன்ஆர் வந்து டாலருக்கு நிகராக டிப்ரிஷியேட் ஆக பரவாயில்ல. ஒருவேளை டாலருக்கு நிகரான யூஎஸ்டிஎன்ஆர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கும். இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மருந்து செய்யறதுக்கான ரா மெட்டீரியலை $100 கொடுத்து வாங்குறேன். $100 கொடுத்து வாங்கும்போது 9,500 rupees. சரியா? இந்த மருந்தை செஞ்சு அதை ப்ராடக்டாக முடித்து அதை வந்து அமெரிக்காவுக்கு நான் விற்கும்போது அதே $100 விற்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த $100 வாங்கினது $100 விற்கும்போது இது $95 வாங்கினது $91 ஆயிடுச்சுன்னா $100 லாபம் வரும். இந்த இடைப்பட்ட நான் வச்சிருக்கிற லாபம் இல்லாமல் ஒரு $100 லாபம் வரும். இதே அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா அது நஷ்டமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட மார்ஜினில் எக்ஸப்ஷனல் லாஸ், ஃபாரெக்ஸ் லாஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு முக்கியமான விஷயமா நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஏற்றுமதி அதிகமாக சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனிஸ் யுஎஸ்எஃப்டிஏவுக்கு பயந்துகிட்டே இருக்கணும், எப்போ வந்து இவன் எந்த நோட்டீஸை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான சின்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்டை விட இதுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நான் இந்த கம்பெனிஸ் வந்து எடுத்துதாகணும். இதை ஒரு இன்வெஸ்டராக வந்து டொமஸ்டிக் எவ்வளோ, எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு என்னென்ன ரிஸ்க் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஜிலண்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனியில் முதலீடு பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஓவராலாக பார்த்துருவோம். முதல்ல அண்டா ஃபைலிங்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அது நல்ல விஷயம். அண்ட் யூஎஸ்டி இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அப்ரூவல்ஸ் அதிகமாக இருக்கணும், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்ம ரீசெண்டாக கூட நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம், அலம்பிக் ஃபார்மாக்கு 140 அளவுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் பைப்லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணணும், இது வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதன் காரணமாக உலகத்தில் இப்போ திடீர்னு ட்ரம்ப்பே வந்து டேரிஃப் போட்டாருன்னா இவங்களோட எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து பாதிக்கப்படுமா, அந்த மாதிரி சில அன்சர்டனிட்டியை வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்மா செக்டரை அனலைசிஸ் பண்ணக்கூடிய விதம். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல்ஸான கேபிஐஸ் வந்து நான் வழக்கம் போலே வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம், நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து எவ்வளோ வந்து ரெடியாக இருக்குது ஆக்குபை பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 100 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், சில ஹாஸ்பிட்டல் வந்து 200 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், சில கம்பெனிஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்.
ஸோ இவங்களோட பெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அதிகமான பெட்ஸ் இருக்கிற கம்பெனி பாசிட்டிவான விஷயம். வருஷம் இந்த பெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்கள் இதை பார்க்கணும். அடுத்து பெட் ஆக்குபன்சி ரேட். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி கிட்ட, ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி கிட்ட 100 பெட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 100 பெட்ல 80 பெட் அளவுக்கு எப்பயுமே ஆக்குபன்சி, அதாவது எப்பயுமே அந்த 80 பெட்ல வந்து பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்லுது. இன்னொரு கம்பெனியில் என்கிட்ட 100 பெட் இருக்குப்பா, அதில் வந்து எப்பயுமே ஒரு 50 பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த 50% முதலீடு பண்ணுவீங்களா இல்லை 80% முதலீடு பண்ணுவீங்களா? இவனில் தான் முதலீடு பண்ணுவீங்க. ஏன்னா இவன்கிட்ட தான் அதிகமான பேஷண்ட் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இதனால் அதிகமான ப்ராஃபிட்டும் ரெவன்யூ இவனுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஹையர் ஆக்குபன்சி ரேட் இருக்கிறது நல்ல கம்பெனியாக வந்து எடுத்துக்கப்படும் அந்த கம்பேரிட்டிவான பெர்ஸ்பெக்டிவில். அண்ட் அடுத்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் ஆக்குபைடு பெட். உதாரணத்துக்கு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக செலவாகும். உதாரணத்துக்கு கால் ஃப்ராக்சர்னா ஓரளவுக்கு செலவாகும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா அதிகமாக செலவாகும். பிரெயினில் சர்ஜரினா இன்னும் அதிகமாக செலவாகும். ஸோ நியூரோ சர்ஜரி சொல்கிறேன். ஸோ ஒரு ரெவன்யூ, ஒரு ஆப்ரேஷனல் பெட்டுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வருதுன்றதை பொறுத்து வந்து அந்த கம்பெனி வந்து டிக்ளேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஆவரேஜ் ரெவன்யூ, என்னோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட் வந்து 40,000 ரூபா வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்கிறான். இன்னொருத்த வந்து என்னோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட் வந்து 1,00,000 ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறான். 2 பேருக்கும் ஈக்குவலான பெட் இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்கிட்ட வந்து 40,000 ரூபா வருது, இன்னொருத்தங்கிட்ட வந்து 1,00,000 ரூபா வருது ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட். ஆனால் இவங்கிட்ட வந்து 10,000 பெட் இருக்குது, இவங்கிட்ட 1000 பெட் தான் இருக்குன்னா இவன் தான் அதிகமாக சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனியான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே. ஒரு பேஷண்ட்டு ஒரு பெட்டில் எத்தனை நாள் வந்து தங்கியிருக்கான் அப்படின்றத பொறுத்து கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பேக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்து சீரியஸாக இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐசியூ சார்ஜஸ்ஸு, மருந்து மாத்திரை செலவு, ட்ரிப்ஸ் ஏற்றுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, ஆன்டிபயோட்டிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவாகும். அதே அந்த பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆக இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறது, ஐசியூ சார்ஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு பேஷண்ட் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒரு பெட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்படியும் வந்து ஒரு கம்பெனி வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களால சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து கேஸ் மிக்ஸ். இதை தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஹை வேல்யூ கேஸ் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்டு. சாதாரணமாக தலைவலின்னு போகிறவங்க ஒரு 100 ரூபா அளவுக்கு 200 ரூபா அளவுக்கு கன்சல்டிங் ஃபீஸை கொடுத்துட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா அளவுக்கு மாத்திரை வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வெளியே வந்துடுவாங்க. அதே ஃப்ராக்சர்னு போகிறவனுக்கு 40,000 50,000 செலவாகும். ஸோ இந்த ஹை வேல்யூ கேஸ் அதிகமாக வருதா இல்லை ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் அதிகமாக வருதான்னு பொறுத்தும் ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே இம்பாக்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அனலைசிஸ் பண்ணும். இப்போ ஓவராலாக பார்த்துடலாம். முதல் விஷயம், ஓவரால் பெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இல்லையான்னு சொல்லலாம். ஓவரால் பெட் வந்து ஒரு கம்பெனி 1000 பெட் வச்சிருக்காங்க, ஒரு கம்பெனி 100 பெட் தான் வச்சிருக்காங்க போது 1000 பெட் வச்சிருக்க ஒரு கம்பெனியில் தான் நம்ம முதலீடு பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுப்பாங்க. ரெண்டாவது, பெட் ஆக்குபன்சி ரேட்டு. எந்த அளவுக்கு அந்த ஆக்குபன்சி ரேட்டு 100 பெட் இருக்குன்னா அதில் எந்த அளவுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து இதை முடிவு பண்ணலாம். இந்த ஆக்குபன்சி ரேட் அதிகமாக இருக்கிறது நல்ல கம்பெனி. அடுத்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் ஆக்குபைடு பெட். இதுவும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே வந்து கம்மியாக இருக்கிற கம்பெனி தான் நல்ல கம்பெனி. அதே மாதிரி கேஸ் மிக் ஹை வேல்யூ கேஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து நல்ல கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். இப்படி தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை அனலைசிஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து டெலிகாம் கம்பெனிஸோட கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். டெலிகாம் கம்பெனிஸ்ன்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 3 கம்பெனி தான். ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் ஏர்டெல், அதுக்கப்புறம் வோடஃபோன் ஐடியா. இவங்க 3 பேர் தான். அண்ட் இதை ஏன் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மார்க்கெட் கேப் வந்து இவங்க மட்டுமே ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செக்மெண்ட்டாக வந்து மாறிட்டு இருக்கு. அண்ட் அதன் காரணமாக தான் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதனோட கேபிஎஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், இதுதான் வந்து முதல் கேபிஐ எடுத்துக்கணும். அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அந்த கம்பெனியோட ப்ரைசிங் பவர் வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியும். இந்த ஆர்பு வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து சூப்பர் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுது டெலிகாம் கம்பெனி. ஆனால் அவங்ககிட்ட 10 கோடி அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, சிம் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 கோடி டிவைட் பை 10 கோடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு வந்து 100 ரூபாய் அளவுக்கு இவங்க வந்து வசூல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது ஆர்பு வந்து 100 ரூபாய் இருக்குது. இதே இன்னொரு கம்பெனி அதே 10 கோடி கஸ்டமர் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ பண்ணுறாங்கன்னா 150 ரூபா ஆர்பு.
இப்போ இந்த 2 கம்பெனியில் யாரை முதலீடு பண்ணுவீங்க? இந்த 150 ரூபா ஆர்பு இருக்கிறதெல்லாம் முதலீடு பண்ணணும். இயல்பாகவே வந்து பார்த்தோம்னா ஏர்டெல்லோட ஆர்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அடுத்து சப்ஸ்கிரைபர் growth, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேர்ந்தாங்க அப்படின்றத பொறுத்து தான் இதை வந்து சொல்ல முடியும். அண்ட் இது வந்து மாதம் மாறிட்டே இருக்கும். இதை வந்து ட்ராய் டேட்டாவில் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஈவன் அந்த கம்பெனியை வந்து குவார்டர்லி ரிசல்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து சேர்ன் ரேட், இந்த சப்ஸ்கிரைபர் growthக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தான் இது. சேர்ன் ரேட்ன்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கம்பெனியோட சிம் கார்டை எத்தனை பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்றது தான் விஷயம். அண்ட் உதாரணத்துக்கு 10 கோடி கஸ்டமர் இருக்காங்க, அதில் 1 கோடி பேர் இந்த சிம் கார்டே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா 1 கோடி டிவைடட் 10 கோடினா 10% பேர் இந்த கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. அண்ட் சப்ஸ்கிரைபர் growth எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி. சேர்ன் ரேட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி. ஏன்னா அவங்க வந்து நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த கம்பெனியை விட்டு யாரும் போக மாட்டேன்றாங்க, அது ஒரு இண்டிகேட்டர் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான செக்டார்ஸாக வந்து நான் செலக்ட் பண்ண 8 செக்டார். இது இல்லாமல் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அந்த செக்டாரை பற்றின உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், அதை பற்றின கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதில் யார் அதிகமான செக்டார் வந்து சொல்கிறீங்களோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு கிளாஸையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை, இந்த கிளாஸை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நான் வந்து 19 வயசில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வந்தேன். ஆனால் வாரன் பஃபெட் வந்து 11 வயசுலேயே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துட்டார். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டாக் மார்க்கெட் வராங்களோ அந்த அளவுக்கு அவங்களால பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை மாணவர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.